சென்னை அருகே அனந்தபாலா கணபதி கோவிலில் நடைபெற்ற குடமுழுக்கு விழாவில் அமைச்சர் சேகர் பாபு உட்பட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சென்னையை அடுத்த கொளத்தூர் GKM காலனியில் அனந்தபாலா கணபதி திருக்கோவிலில் குடமுழுக்கு விழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதையொட்டி வேள்வி சாலையில் வைத்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் அடங்கிய கலசங்கள் மேளதாளங்கள் முழங்க கோவில் பிரகாரத்தை சுற்றி எடுத்து வரப்பட்டு விமான கலசங்களுக்கு நன்னீராட்டு நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அங்கு குழுமியிருந்த பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு உட்பட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சக்தி வாய்ந்த விநாயகர் பல வருடங்கள், அதாவது மூலவர் பல வருஷமான மூலவர் 55 ஆண்டுகளா இந்த விநாயகர் பொதுமக்களுக்கு அருள் பார்த்து வராரு. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த விநாயகர் கோயில், அந்த விநாயகனை வணங்கினா அல்லல் போம், அல்வினை போம், அண்டை வைத்து தொலைவோம், போகா துயரம் போம், நல்ல குணமதிக மாமருடை கோபுரத்தில் விட்டிருக்கும் செல்வ கணமே கைதொழுக்கால். அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த விநாயகர்